10,000 கோடி கொள்ளை மீண்டும் களமிறங்கும் அமலாக்கத்துறை, அதிரும் கோபாலபுரம், மொத்தமும் காலி. தற்போது தமிழகத்தை உலுக்கியிருக்கும் சம்பவம் கனிமவள கொள்ளையை தடுக்க கோரி தொடர் போராட்டங்களை நடத்தி வந்த புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் ஜகுபர் அலி லாரி ஏற்றி கொலை செய்யப்பட்டதுதான் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. திமுக அரசு ஆட்சி பொறுப்பை ஏற்றதிலிருந்தே மணல் விவகாரங்களும் அதில் நிலவும் சர்ச்சைகளும் குறைவே இல்லை. அதிரடி ரெய்டுகள், மாவட்ட ஆட்சியர்களுக்கு சம்மனை எதிர்த்து மேல்முறையீடு, ஆட்சியர்களை விசாரிக்க உச்சநீதிமன்றம் அனுமதி என தொடர் சர்ச்சை புயலுக்குள் சிக்கியிருக்கிறது மண் மற்றும் மணல் விவகாரம். சட்டவிரோத கல் குவாரிகளால் இயற்கை வளங்கள் கொள்ளை போவதாக, ஆறுகளிலிருந்து அநியாயமாக மணல் அள்ளி கடத்தப்படுவதாக மாதத்திற்கு ஒரு போராட்டமாவது தமிழகத்தின் எல்லா மூலைகளிலும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. கடந்த ஆண்டு பிப்ரவரியில் நடந்த அமலாக்கத்துறை ரெய்டுகள்தான் மணல் கொள்ளை பற்றி தமிழகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டியது. மணல் புள்ளிகளின் இடத்தை குறிவைத்து ரெய்டு நடத்திய அமலாக்கத்துறை குவாரிகளில் மணல் அள்ள பயன்படுத்திய 128.34 கோடி ரூபாய் மதிப்பிலான 209 இயந்திரங்களையும் அசையா சொத்துக்களையும் முடக்கியது. தமிழகத்தில் 23 லட்சம் யூனிட் மணல் சட்டவிரோதமாக எடுத்து விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. சுமார் 4,730 கோடி ரூபாய் அளவுக்கு மணல் விற்பனை நடைபெற்றிருக்கும் நிலையில் அரசின் கணக்கு புத்தகத்தில் வெறும் 36.45 கோடி ரூபாய்தான் வருவாய் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று அந்த அறிக்கையில் குறிப்பிட்டு பரபரப்பை கிளப்பியது அமலாக்கத்துறை. அந்த அறிக்கைக்கு பிறகு கிட்டத்தட்ட 5 மாதங்களுக்கு தமிழகத்தில் மண் அள்ளுவது ஓரளவு கட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. இப்போது மீண்டும் கனிம வளங்களை சூறையாடுவதற்கான டீமை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில்தான் சமூக ஆர்வலர் ஜகுபர் அலி லாரி ஏற்றி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். மாஃபியாக்களின் கட்டுப்பாட்டில்தான் இன்றளவும் மணல் வியாபாரம் தொடர்ந்து நடக்கிறது. தற்போது 106 இடங்களில் ஆற்று மணல் எடுக்க அனுமதி இருக்கும் நிலையில் 26 இடங்களில் ஆற்று மணல் வெட்டி எடுக்கப்படுகிறது. ஒரு யூனிட் ஆற்று மணலுக்கு அரசு நிர்ணயித்திருக்கும் விலை 1000 ரூபாய். 3 யூனிட் கொண்ட ஒரு லோடு ஆற்று மணல் 3000 ரூபாய்க்குத்தான் விற்கப்பட வேண்டும். ஆனால் ஆற்று மணலை வெட்டி எடுப்பதில் தொடங்கி வெளியே வியாபாரம் செய்யும் வரையிலாக கோலோச்சும் மணல் மாஃபியாக்கள் ஒரு லோடு ஆற்று மணலுக்கு குறைந்தபட்சம் 18,000 ரூபாய் வசூல் செய்கிறது. அதன்படி பார்த்தால் ஒரு லோடுக்கு 15,000 ரூபாய் வரை சுருட்டிக் கொள்கிறது மணல் மாஃபியா. தமிழ்நாடு முழுவதும் ஒரு நாளைக்கு 20,000 லோடு ஆற்று மணல் விற்பனையாகிறது. ஒரு லோடுக்கு 15,000 ரூபாய் என கணக்கிட்டு பார்த்தால் தினம்தோறும் 30 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறது இந்த மணல் மாஃபியா. ஆண்டுக்கு 2 மாதங்கள் மழைக்காலம் என கழித்துக் கொண்டாலும் கூட மீதமுள்ள 300 நாட்களுக்கு தொடரும் மணல் விற்பனையால் ஆண்டுக்கு 9,000 கோடி ரூபாயை வாரி சுருட்டுகிறார்கள். அவ்வளவும் இயற்கையை சிதைத்து கொள்ளையடிக்கும் பணம், அரசு கஜானாவுக்கு வராத பணம். அமலாக்கத்துறையின் ரெய்டுக்கு பிறகு எம்சாண்ட் மணலுக்கான கிராக்கி இப்போது அதிகமாகியிருக்கிறது. அதன் மார்க்கெட் சுமார் 6,000 கோடி. ஆனால் எம்சாண்ட் உற்பத்தி செயல்முறைகளுக்கு இன்னும் சட்ட விதிமுறைகளே இங்கு உருவாக்கப்படவில்லை. இதனால் சட்டவிரோத குவாரிகள் தான் அதிகரித்து வருகின்றன. அதற்குள்ளும் ஒரு மாஃபியா கும்பல் உருவெடுத்து வருகிறது. பொதுமக்கள் மணல் வாங்க நீர்வளத்துறை ஒரு இணையதளத்தை பெயருக்கு வைத்திருக்கிறது. திட்டமிட்டே முடக்கப்பட்டிருக்கிறது. இது எதையுமே கண்டுகொள்ளாமல் கண்மூடி இருக்கிறது தமிழக அரசு. ஆண்டுக்கு 10,000 கோடி என்பது தோராய கணக்குதான். இதில் யார் யாருக்கு பங்கு என அமலாக்கத்துறை ரகசிய விசாரணையில் கண்டுபிடித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதனால் கோபாலபுரம் அதிர்ந்து போயிருக்கிறதா? இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.